ஹாய் கேஸ், வெல்கம் டு ஜாலி விளாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம் இந்த ட்ரிப்பில் அப்படின்னா, நாங்கள் வந்து திருப்பி கேரளாக்கே தான் போகிறோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? உடனே வந்து நீங்கள் நினச்சி பார்க்கலாம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் கேரளா தான் போட்டிருப்பேன். ஸோ இந்த ட்ரிப்பு திருப்பி கேரளா தான் போகிறேன்ற போது கேரளாலே நிறைய பிளேசஸ் இருக்குங்க நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 பிளேஸு. ஸோ இங்கேக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம். நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரே ட்ரிப்பில் 2 பிளேஸ் கவர் பண்ணலாம் தான் பார்ப்போம். ஸோ இந்த வாட்டியுமே நாங்கள் அப்படி தான் போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் மணாலி போனப்போ ஷிம்லா மணாலி அந்த 2 ஏரியாவும் பிளான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் கேரளாவில் வந்து தேக்கடி போனப்போ தேக்கடியா நாலப்பே, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி என்னன்னா விராஜ்பேட் அண்ட் வயநாடு அந்த மாதிரி 2 பிளேசஸ் தான் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியுமே நாங்கள் 2 பிளேசஸ் தான் போகிறோம். என்ன பிளேசஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து பூவாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு கேரளாவில். ஸோ அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அஷ்டமுடி, அதாவது வந்து எப்படி சொல்லலாம்னா ஸ்டேஷன் பேர் வந்து கொல்லம், அந்த ஏரியா நாங்கள் தங்கி இருக்கிற ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமுடி. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போகிறோம். ஸோ இந்த 2 ஏரியா தான் இந்த வாட்டி நாங்கள் போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். நான் இப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம். என்ன ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் போகிறத நான் ஒரு vlogல போட்டிருப்பேன். பட் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த அளவுக்கு அப்போ கவர் பண்ணியிருப்பேன்னு தெரியல. அதாவது என்னன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், பெங்களூர்லேருந்து கிளம்புற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போகிறோம். ஆனால் இறங்க போகிற ஸ்டாப் என்ன ஏரியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்க போகிறோம். உங்களுக்கு அந்த ட்ரெயினை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு அந்த டைமில் கொடுத்து வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதான். உங்களுக்கு நான் இது வரைக்கும் என் வீடியோவில் ஒருத்தரை காமிக்கவே இல்லை, இருங்க காமிக்கிறேன். இது எங்கள் கீழே ஒருத்தர் இருக்காரு, இவர் தாங்க எங்கள் வீட்டில் இம்பார்ட்டன்ட் பர்சன். இவரை நான் காமிக்கவே இல்லை. நாங்களாம் ஊருக்கு கிளம்புறோமா, என்னையும் கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பிடிக்கிறாருப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நேரம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஸ்டேஷனுக்கு வாக் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தாங்க கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஷன் கூட சொல்லலாம் ஆக்சுவலாக கேஆர்புரம். ஆக்சுவலாக நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் அந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிட்டிலேருந்து கிளம்பும் 8:10 வந்து அந்த ட்ரெயின் ஆக்சுவலாக சிட்டிலேருந்து கிளம்பும். அதே மாதிரி அந்த ட்ரெயின் வந்து எப்போ இங்கே வரும் அப்படின்னா, அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:35 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் ஏசி. ஸோ ஆக்சுவலாக எங்களோட கோச் வந்து A2. ஸோ நாங்கள் அதனால் எங்கள் கோச் பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தேடி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரிக்கு இருக்கிற ஒரே ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தாங்க பெங்களூர்லேருந்து. ஸோ பெங்களூர்லேருந்து நீங்கள் போகணுன்னா இது ஒரே ட்ரெயின் தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்து இவன் எக்ஸாக்டாக இந்த ட்ரெயின் எவ்வளோ நேரம் போகிறான் அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இவன் 16 to 17 ஹவர்ஸ் கிட்ட போகிறான். இதே உங்களுக்கு உண்மையிலேயே அவ்வளோ நேரம் ஆகுமான்னு கேட்டால் அவ்வளோ நேரம் ஆகாதுங்க. ஆக்சுவலாக இவன் வந்து கேரளாக்குள்ளே போயிட்டு கன்னியாகுமரி போகிறதுனால லேட் ஆகுது. இதே நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு கன்னியாகுமரி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமே போயிடுவாங்க. ஆக்சுவலாக இருக்கிறதுலேயே உங்களுக்கு பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கிற ஒரே ட்ரெயினும் இதே தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்லோவஸ்ட் ட்ரெயினும் உங்களுக்கு இதுதாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கோச்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேர்ட் ஏசி வந்து உங்களுக்கே தெரியும் B1, B2, B3 இருக்கும். இதே வந்து இந்த ட்ரெயினில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏசி உண்டு. ஸோ எப்படின்னா A2 அப்படின்றது நார்மல் செகண்ட் ஏசி, HA1ன்றது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏசி. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஏசி, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஏசி, இது ரெண்டுமே கலந்துருக்கும். எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க நான் பேசுறது. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு பழகி போச்சு, அதனால் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நான் ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ட்ரெயினை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக துருவல் போட்டுருக்குங்க. ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருந்துருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் கோச் பொசிஷன் வந்து அந்த பக்கம் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனோம். பட் இங்கே லைட்டாக தூரல் போட்டுருக்குன்றதுனால நாங்கள் வந்து எக்ஸாக்டாக இந்த ஷெட்யூல் இது கீழே இருந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றுங்க, இன்னைக்குன்னு பார்த்து ட்ராலி செம வெயிட்டாக கொண்டு வந்துட்டோமா, அதை இழுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ பாருங்களேன், இதான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்புரம் ஸ்டேஷன். உங்களுக்கு சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அது வந்து 4th பிளாட்ஃபார்ம், இது 3rd, இது 2nd. ஸோ மேக்ஸிமம் இந்த 2 பிளாட்ஃபார்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்புரம்ல உங்களுக்கு ட்ரெயினே வரும்.
ஆனால் செமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் எப்படி இருக்க போதுன்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் ரெய்னி சீசன் தான் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, அதான் கொஞ்சம் உள்ளே வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த வாட்டி போகிறது வந்து ப்ராப்பர் ரெய்னி சீசன் தான். பட் அங்கே ரெயின் இருக்குமா என்ன ஏதுன்றதை எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியலங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவனு என்ன தனியாக விட்டு போயிடுறாங்க எல்லாரும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 3 பேர் இந்த ட்ரிப்பில் போகிறோம். அதே மாதிரி இப்போ போது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு பெங்களூரோட ஒரு லோக்கல் ட்ரெயின். எப்படி உங்களுக்கு சென்னை பீச்சில் இருந்து உங்களுக்கு தாம்பரம், செங்கல்பேட் அந்த சைடில் போகுது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவான்யூர் இந்த எல்லா சைட்லையுமே போகுதோ, அதே மாதிரி பெங்களூரில் உங்களுக்கு பங்கார்பேட்ல இருந்து உங்களுக்கு பெங்களூர் சிட்டிக்கு போகும். அந்த டைரக்ஷனில் போகக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் நமக்கு கேஆர்புரம் ஸ்டேஷன்ஸை தாண்டி போகும். இப்போ அந்த ட்ரெயின் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ நான் எல்லா வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபாதரை காமிச்சிருப்பேன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபாதர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா, ஸோ ஃபாதரோட தம்பி. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவரும் நம்ம கூட ட்ராவல் பண்ண போறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் வந்து இருந்திருக்குல்ல, இதே பிளாட்ஃபார்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுமே வரும். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 8:35 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கேஆர்புரம் அரைவல். 8:10 வந்து அந்த ட்ரெயின் உங்களுக்கு சிட்டிலேருந்து கிளம்பும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் அந்த வாட்டி HA1 and A2 சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக A1 தனி கோச் இருக்கோம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் காமிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக சொல்ல போனால் இன்னும் எக்ஸாக்டாக ட்ரெயின் வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா 8:25 ஆகுது. கரெக்டாக உங்களுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 5 minutes தான் இருக்குது. சரி ட்ரெயின் வரும்போது காமிக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன் நானும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ட்ரெயின் நாங்கள் போகிற ட்ரெயின் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பெங்களூர் கேண்ட் வந்து இந்த ட்ரெயின் தாண்டி இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நம்ம கேஆர்புரம் தான். ஸோ நம்மளோட கோச் வந்து A2, அதாவது செகண்ட் AC. ஸோ அந்த கோச் எங்கே இருக்குன்றத போய் பார்க்கலாம் நம்ம எக்ஸாக்டாக. உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோச்சில் ஏறிட்டு நான் எங்களோட கோச் எப்படி இருக்குன்றதை மட்டும் காமிக்கிறேன். அது வந்து HA1, ஸோ இது வந்து A1. ஸோ இதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற போகிற கோச். ஆக்சுவலாக எங்களோட கோச் வந்து ரொம்பவே பேக்கில் வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இப்போ லேட்டாக வந்துட்டு இருக்கு. எவ்வளோ நிமிஷம்னா 14 minutes லேட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அங்கேருந்து பெங்களூர் சிட்டிலேருந்து கிளம்பும் போதே இந்த ட்ரெயின் லேட்டாக தான் கிளம்பிருக்கு. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறமா பிக்கப் பண்ணுறேன் நான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிக்கப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு சைடில் வேணால் வந்து சான்சஸ் இருக்குங்க. இது எப்படி போகுதுன்றதான் நான் உங்களுக்கு ட்ரெயின் ஏறிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெயின் ரூட் என்னன்றதை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயின் வரப்போகுது. பக்கனே ஆரன் சத்தம் கேட்குதுங்க, ஆனால் காணும். வரணுமா? வரும், ஆனா வராது. விட்டா எனக்கே அப்படியே தோண ஆரம்பிச்சிடும் போல இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், வந்த மாதிரி தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்காங்க. லைட்டு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு எந்த அளவுக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம்பே ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ சமயம் வராங்க பாருங்களேன். இந்த பக்கமும் ஒரு ட்ரெயின் வருது. நம்ம ட்ரெயின் இந்த சைடில் வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அதானே, திருவாண்டம் தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாண்டம் டு மும்பை அந்த ட்ரெயின் இங்கே வந்து பக்கம் வர்றது. ஸோ இது நம்மளோட கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. ஸோ பாருங்க, ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மும்பை ட்ரெயின் நிற்குது பார்த்தீங்கன்னா. ஸோ B3 ஆனால் செம்ம கும்பலாக இருக்குங்க இந்த கோச்சு. ஸோ இப்போ எங்களோட வந்து A2 பரவாயில்லைங்க. இதில் மொத்தம் 5 தேர்ட் AC இருக்கு. 5 ஓ 6 தேர்ட் ஏசிங்க, பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு HA1 கோச். ஸோ இது வந்து A1 கோச். இதுக்கு அடுத்த கோச் தான் நாங்கள் போகிற கோச். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோ நீங்கள் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த கோச்சுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போனோம். இருங்க நான் கோச்சில் ஏறிட்டு சீட்டில் போய் செட்டில் ஆகிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். செம கும்பலாக இருக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா. என் சீட் நம்பர் என்னென்னு நான் அவர்கிட்ட கேட்கல, கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எது எங்கள் சீட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன்று கிளம்பிட்டாங்க. இருங்க காமிக்கிறேன். அந்த மும்பை ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு பாருங்க நீங்க.
உங்களுக்கு வந்து கன்னியாகுமரிக்கு இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. பட் நீங்க வந்து ரோட்வேஸ்ல வந்து போனீங்கன்னா இதோட சீக்கிரமாவே போகலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கன்னியாகுமரிக்கு எப்படி போவான் அப்படின்னா, ஸோ இங்க இருந்து உங்களுக்கு வந்து குப்பம், பங்கார்பேட், குப்பம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோலார்பேட் உள்ள போகாம ஜோலார்பேட் வழியா ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் அப்படி போயிட்டு அங்கிருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியா உள்ள என்டர் ஆகி ஸோ அங்கிருந்து வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கேரளாக்குள்ளேயே வந்து போயிட்டு, அதாவது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள இருந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ள போற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயின். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரீசனால தான் இந்த ட்ரெயின் வந்து நான் எதனால ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த ட்ரெயினுக்கு உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்திங்க. நீங்க வந்து கேரளாக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நார்மல் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சரா மாட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் கூட உங்களுக்கு பேசஞ்சரா தான் போகும். அந்த ரீசனால கேரளாக்குள்ள போனோம்னா உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப லாங் சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு கன்னியாகுமரிக்கு நீங்கள் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரே ஆப்ஷன் ஃப்ரம் பெங்களூர் இந்த ட்ரெயின் தாங்க. நான் சென்னையில சொல்ல, ஃப்ரம் பெங்களூர் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த ட்ரெயின் தான். வேற ஆப்ஷன் வந்து நீங்கள் போக முடியாது. இல்லைனா நீங்கள் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச நாகர்கோவிலுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இருங்க காட்டுறேன். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லால்பாக். ஸோ இந்த ட்ரெயின் உங்களுக்கு சென்னையிலேருந்து 3:30 கிளம்பியிருப்பாங்க. ஸோ இவங்க இப்போ பெங்களூர் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இறங்க போகிற திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கரெக்ட் அரைவல் 12 o'clock. பட் இவங்க இப்போ இங்கே லேட்டாக வந்ததுனால நாளைக்கு வந்து நீங்கள் 1 o'clock கிட்ட தான் போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தெரியல, பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அதுதான் வந்து டியூரேஷன் வருது. ஸோ அந்த ரீசனால தான் இப்போ வந்து இந்த ட்ரெயினுக்கான கரெக்ட் அரைவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock. நாளைக்கு மத்தியானம் 12 o'clock தான் போவோம். அதாவது இங்கே 8:30 ஏறி நாளைக்கு மத்தியானம் 12 o'clock நமக்கு ரீச் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இருட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய சீனரி காமிக்கணும்னு இல்லை, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு நைட்டில் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங்லேருந்து சூப்பரான சீன் பியூட்டிலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நாளைக்கு மார்னிங்லேருந்து உங்களுக்கு சிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்கு நிறைய ட்ரெயின்ஸ் கிளம்புது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து அதை பங்காரப்பேட், குப்பம் போகிறதுனால கேரளபுரம் வந்துட்டு போகிறாங்க. இதே வந்து உங்களுக்கு பங்காரப்பேட், குப்பம் போகாமல் உங்களுக்கு கேரளாக்குள்ள போகணும்னா போவாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா அவங்க வந்து சிட்டியிலேருந்து தர்மபுரி, ஒசூர், தர்மபுரி அப்படி போயிட்டு சேலம் போயிட்டு அதுக்கு அங்கேருந்து போகிற மாதிரி. பட் இந்த வண்டியும் சேலம் போகும். உங்களுக்கு சேலம், ஈரோடு, சேலம் அதெல்லாம் போயிட்டு தான் போகும். பட் என்னன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒசூர் சைடு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திராக்குள்ள போயிட்டு ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு திருப்பி தமிழ்நாடுலேருந்து கேரளாக்குள்ள என்ட்ரு ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு நான் நாளைக்கு மார்னிங் வந்து 3rd AC எப்படி இருக்குன்றதையும் அதே மாதிரி 2nd AC எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், 3rd AC உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 பர்த் இருக்குங்க. லோயர் பர்த், மிடில் பர்த், அப்பர் பர்த். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2nd AC மொத்தமாக 2 பர்த் இருக்கும். அதே மாதிரி 1st AC பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கேபின் மாதிரி இருக்கும். அது வந்து நான் HA1 ஒரு கோச் சொல்லியிருப்பேன்ல, அந்த கோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1st ACயும் இருக்கும், 2nd ACயும் இருக்கும். ரெண்டுமே கலந்த கோச் தான் அது. எங்களுக்கு வந்து ஒன்லி 2nd AC. உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கவே இல்லை, எங்களோட சீட்ஸை நாங்கள் காமிக்கவே இல்லைங்க. காமிக்கிறாருங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 and 15 இந்த லோயர். ஸோ இந்த 2 லோயர், அதுக்கப்புறம் இங்கே. ஸோ அதுக்குள்ளே பாருங்களேன், நாங்கள் இந்த ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்குள்ள எங்கள் பேர் உட்காந்துருக்கு. ஆக்சசரிஸ் தான் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வழக்கம் போல் இது பாயிண்ட் இருக்குது. ஸோ என்ன சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபேன் சுவிட்ச் இருக்குது. ஸோ ஈவன் தனியாக சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என்னது ஏங்க, நான் ஹைட்டா இருக்கிறது மிகப்பெரிய தப்பாங்க. இல்ல இவரு என்னன்னா நான் ஹைட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க கீழே இங்க பிளேஸ் தெரியுது பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன படுக்க சொல்றாங்க. எந்த இடத்துல தெரியும் தெரியல, இந்த இடத்துல என்ன படுக்க சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போற ஸ்டேஷன் ஒயிட்ஃபீல்ட். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ட்ரெயின்ஸ் தான் உங்களுக்கு ஒயிட்ஃபீல்ட் நிற்குங்க. ஏன்னா முன்னாடிலாம் நிறைய ட்ரெயின்ஸ் உங்களுக்கு ஒயிட்ஃபீல்ட் ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய நிறைய ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஃபீல்ட் ஸ்டாப்பிங் எடுத்துட்டாங்க. ஸோ 1-2 ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இப்போ இன்னுமே ஒயிட்ஃபீல்ட்ல நின்று போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஃபீல்ட், மாலூர் ரெண்டுமே இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒயிட்ஃபீல்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இங்கெல்லாம் வந்து லைட்டாக தாங்க மழை பெஞ்சிருக்கு. பார்க்கலாம் கேரளாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு கேரளாக்குள்ளே போகிறால அங்கே தான் தெரியுங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் வருதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு பிளாட்ஃபார்ம் தான் அந்த பக்கம் வருது. பிளாட்ஃபார்ம்
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஃபீல்ட் ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப பேக்கில் இருக்கேன், ஆனால் என்னால் வந்து போயிட்டு இது காமிக்க முடியாது, அதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா கஷ்டம். ஸோ அந்த ரீசன்னால நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் ஸ்டாப்பிங் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஸ்டேஷனில் வேணால் உங்களுக்கு வந்து இன்ஜின் என்ன இன்ஜின்றதை காமிக்கிறேன். இல்லைனா நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக இறங்கினதுக்கப்புறமே எந்த இன்ஜின்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருங்க நான் ஏறிடுறேன், ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப நேரம் ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. இங்கெல்லாம் டக்குன்னு கொஞ்ச நேரத்துல எடுத்துருவாங்க, இங்கே ரொம்ப நேரம்லாம் இங்கே நிற்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஆல்ரெடி உள்ளே போய் தூக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ சீக்கிரமா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இது சேலம் கோயம்புத்தூர்லாம் போகிறவங்க மார்னிங் டைம்லேயே வந்துடும். ஸோ அந்த ரீசனால தூக்கம் அவங்களுக்கு பத்தாதுன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் தூங்கிட்டாங்க. பட் நமக்கு பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா நம்ம இறங்க போகிறது வந்து மத்தியானம் 12 மணி தான். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மார்னிங் இந்த வாட்டி மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேங்க. மார்னிங்கே நான் உங்களுக்கு வந்து விஷுவலாக எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எடுத்துருவாங்க தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ இருங்க, எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் ரொம்ப நேரம் இங்கே நிற்க மாட்டாங்கன்னு சொன்னல, பார்த்தீங்களா, உடனே எடுத்துட்டாங்க இந்த ட்ரெயின். இப்போ கோயம்புத்தூர் போகிறவங்க இருப்பீங்களா, அவங்க இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணலாமா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூருக்கு உங்களுக்கு பெங்களூர்லேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் தாங்க. ஏன்னா நான் இந்த ட்ரெயினை பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ட்ரெயின் உங்களுக்கு மார்னிங் 3:30 கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகும். ஸோ அந்த ரீசனால அவ்வளோ மார்னிங் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரீசனால தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் போகணும்னா இதை தவிர நிறைய பெட்டர் ட்ரெயின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் இந்த ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு நைட் 11:30 11:40 தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு கோயம்புத்தூர் வரும். ஸோ ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் இந்த ட்ரெயினை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாலூர். உங்களுக்கு மாலூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ட்ரெயினுக்கு மட்டும் தான் ஸ்டாப்பிங் இருக்குது, வேற எந்த ட்ரெயினுக்கும் உங்களுக்கு மாலூர் ஸ்டாப்பிங்லாம் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் மாலூர் யாராவது இறங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செம்ம காமெடியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோங்க. நான் வந்து வெளியில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்கர் வந்திருக்காங்க. நல்லதாக போச்சு, இவங்க வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இது என்னன்னா மாட்டி விடுறதே குடியா இருக்காங்க இவர். கொஞ்சம் விட்டு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க நான் வந்து எக்ஸாக்டாக எங்களுக்கு வந்து இப்போ இந்த செகண்ட் ஏசி காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் இவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1700 பர் பர்சன் வந்து எங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கிறது பெங்களூர் டு திருவனந்தபுரம் சென்ட்ரல். 1700 பர் பர்சன் எங்களுக்கு ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு மாலூர். ஸோ அதனால் மாலூர் நான் இங்கே தான் காமிச்சிக்கிறேங்க பெருசாக, ஏன்னா அங்கே காமிக்கிறது இல்லை. நான் பங்கார்பேட்டுக்கு அப்புறம் வேணால் நான் உங்களுக்கு வெளில போய் காமிக்கிறேன், பிரச்சனை கிடையாது, பரவாயில்லைங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, பட் நம்ம நல்லா தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் வழக்கம் போல் வெஜ் ஸ்ப்ரெட்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன கொஞ்சம் பில்லோ வந்து இதுவாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து மாலூர் தான் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து இப்போ 20 மினிட்ஸ் லேட்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுவாங்களான்னு தெரியல. இவங்க நினச்சா பிக்கப் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் பிக்கப் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு. மேக்ஸிமம் இந்த ட்ரெயின் வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஏன்னா மேக்ஸிமம் இந்த ட்ரெயின் வந்து பிஸியாக தான் ரன் ஆகும். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது கும்பல்.
மேக்ஸிமம் இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு பிஸியாக தான் எப்பவுமே ரன் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இவங்க வந்து இந்த ட்ரெயின் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ நாங்கள் வந்து கேரளாவில் உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்கிறதுனால இந்த சாலக்குடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுவா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவோம், லைக் ஒட்டப்பாலம் அந்த மாதிரி. ஸோ அந்த ரீசனால நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால தாராளமாக இந்த ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கேரளாவில் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இறங்கினாலும் இறங்கிக்கலாம், நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால. அதனால் அவ்வளோ ஸ்டேஷன்ஸ் என்னால் கவர் பண்ண முடியுமா தெரியல, பட் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டு மீதி ஸ்டேஷன்ஸை நாளைக்கு மார்னிங் சன்ரைஸ்லேருந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன் வந்து 9:03 ரீச் பண்ணோம், 9:22 ரீச் பண்ணுறாங்க. ஸோ 10 நிமிஷம் டிலே, அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கும்பல் இருக்காங்க ஆக்சுவலாக, இந்த கும்பல் ஏறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இருக்கிறதா ஒருத்தர் ஹாய்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதான் மாலூர் ஸ்டேஷன். இதான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினோட லாஸ்ட் கோச். இதுக்கு அடுத்து ஒரு ஜென்ரல் கோச் இருக்குது. ஸோ அந்த ரீசனாக தான் எல்லாருமே அந்த ஜென்ரல் கோச்சில் தான் ஏறுறாங்க பார்த்தீங்கன்னா. அதே தாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு ஏறிடுங்க. ஸோ ஏறிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெயின் போயிடுங்க. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்கிறதுனால டியூரேஷன் வந்து ஒரு ஸ்டாப்பிங் டியூரேஷனே மேக்ஸிமம் 1 or 2 minutes இல்லை 3 minutes மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டாப்பிங் ரொம்ப ரேரான ஸ்டாப்பிங்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு அடுத்தது இங்கேருந்து பங்கார்பேட்லேருந்து குப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ மாலூர்லேருந்து கிளம்பிடுச்சு வண்டி. ஸோ இதோட நமக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் பங்கார்பேட்டில் தான் போய் நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் ஏசியில் இந்த 2 பர்த் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரில் இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியில் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. செகண்ட் ஏசிலையும் கொடுப்பாங்க, தேர்ட் ஏசிலையும் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஏசிலையும் கொடுப்பாங்க. ஏசி கோச்சஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஏசி கோச்சில் இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு இதுதாங்க செம்ம காமெடியாக இருக்குது. இங்கே இருக்கிறதே ஒரு பர்த்து தான், ஆனால் எதுக்கு இங்கே 2 தள்ளுங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிறதே ஒரு 2 பர்த்து தான், ஆனால் அங்கே ஒரே பர்த்துக்கு 2 சார்ஜிங் பாயிண்ட்ஸ். எங்கடா இது? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீடிங் லேம்ப் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீடிங் லேம்ப் எரியுதுங்க, எனக்கு சத்தியமா ரொம்ப வெறுப்பிட்டு. அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. ஸோ அது ஏன்னா இது எக்ஸ்ட்ரா இது இருக்கு. ஸோ இது யாருதுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்சாகணுமா? இப்போதையும் இருந்துட்டு போட்டோமே, அது யாருன்னு அப்புறம் பார்த்துக்கலாமே. இவர் இதுக்கு எக்ஸ்ட்ரா இது யாருதுன்னு மட்டும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இந்த வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக ட்ராவல் பண்ணுறோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணப்போ நான் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சென்னையிலேருந்து வந்துருப்பாங்க. அந்த வாட்டி கூட மார்னிங் 8 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். ஸோ இந்த வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 o'clock வரைக்குமே நாங்கள் வந்து ட்ரெயின் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் நாங்கள் பண்ண போகிறோம். இன்னும் பயங்கரமாக இருக்கணா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தாங்க லைட்டை யூஸ் பண்ணுறேன். எல்லாருமே தூங்கிட்டாங்களா இவ்வளோ சீக்கிரம்? நமக்கு இவ்வளோ சீக்கிரம் தூக்கவே வராது. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு. ஸோ இந்த கண்ணாடி வரி ஏதாவது ஸ்டேஷன் தெரியுதான்னு பார்க்கலாங்க. செம்ம ஒன்றுமே தெரியலங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரீச் பங்கார்பேட் போய்ட்டு காமிக்கலாம். சரி இதுங்க நான் இப்படியே காமிச்சிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நல்லாவே கிளியராக தெரியுது. அந்த ரீசனால தான் நான் உங்களுக்கு இங்கே உள்ளேருந்தே காமிக்கிறேன். உங்களுக்கு மார்னிங் ஸ்டேஷன்ஸ் தான் நான் அங்கே போய்ட்டு கவர் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த டைமில் நான் வெளில போய் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் பேர் தூங்கிட்டாங்க. அதனால் ரொம்ப சவுண்டாக பேசினா டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக தான் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதாங்க பங்கார்பேட் ஜங்ஷன். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க 90% கேரளாக்காரங்களாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து கேரளா வழியாக தான் போகுது. அந்த ரீசன் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ட்ரெயினுக்கு மொத்தமாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் என்னென்னா அதிகமாக உங்களுக்கு கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறது நாகர்கோவில் ஒன்று தான். மற்றபடி உங்களுக்கு வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு உள்ளே வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாக்குள்ளே தானே போக போகுது. அந்த ரீசனால தான் இந்த ட்ரெயினில் நிறைய பேர் வந்து கேரளாக்காரங்க தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பியாச்சு.
அதான் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகும் போது, இன்னும் ஒரு 10 minutes உங்களுக்கு வந்து 10 o'clock ஆக போகுது. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 o'clock வரைக்கும் எடுக்கலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக உங்களுக்கு எந்த வியூவும் தெரியாதுங்க. நைட்டில் இருட்டில் எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங்லேருந்து நான் உங்களுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா முடிஞ்சா நான் மார்னிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம சூப்பராக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஸோ உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நான் மீட் பண்ணுறேன் பேசுறதுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வருதுன்றதை நான் என்னோட சீட்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ 86 km/h தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போயிட்டு இருக்கு. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங்லேருந்து நான் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குட் நைட். ஸோ மார்னிங் நான் உங்களை மீட் பண்ணுறேன். The next day. Hi guys, good morning. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:10 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திரிஷூர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கலாம் தான், பரவாயில்ல நான் தூங்கிட்டேன். நான் நைட் நான் சொல்லியிருப்பேன் மார்னிங் விடியறதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போதுலேருந்து என்னோட சீனியர்ஸ் கொஞ்சம் அதிகமாக உங்களால் காமிக்க முடியும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து நல்லாவே விடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போதே நான் உங்களை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் இப்போ தான் தூங்கி எழுந்த கணக்கு வரப்போ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கேரளாவுக்குள்ள வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரெகுலர் ஸ்டாப்பிங்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ அந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இடையில வந்து ஒரு ஸ்டேஷனோ 2 ஸ்டேஷனோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாப் ஸ்டேஷனாக இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டேஷன்ஸ் வந்து ஃபால்ட் இருக்கு. இதாங்க விஷயம். கேரளாக்குள்ள வந்தா செம்ம கிரீனரியா இருக்கும். உங்களுக்கு எங்க பார்த்தாலும் சூப்பரா இருக்கு கேரளாக்குள்ள. இந்த ரீசனுக்காகவே எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். சூப்பரா இருக்கு பாருங்க. அதுவும் வந்து இப்பதான் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா விடிஞ்சிருக்கு. கொஞ்சமா உங்களுக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 times வந்து நான் ட்ரெயின் டிராவல் எடுக்கலான்னு பாக்குறேன். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேஷன்ஸ் மிஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த ரீசனால இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னே இருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஷன் வந்திருக்கு. இந்த பக்கம் ஸ்டேஷன் வந்திருக்கு. பாருங்களேன், ரொம்ப சின்ன ஸ்டேஷன் இது. இந்த ஸ்டேஷன் பேர் புதுக்காடு. அது எக்ஸாக்டாக அப்படி தான் படிக்கணுமான்னு தெரியல. இது இங்கே இருக்கு பாருங்க போர்டு. இதுதான் அந்த ஸ்டேஷன். ஒரு 2 நிமிஷம் இருக்கு பாருங்களேன். நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து 3rd AC எப்படி இருக்குன்னு மட்டும் போய் காமிக்கிறேன். ட்ரெயின்குள்ளேயே நடந்து போய் AC 2nd ACல மட்டும் எப்படி இருக்குன்றத. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன். அப்பா ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப நேரம்லாம் நிற்கிறது ரிஸ்க்குங்க. நல்லா தான் டக்குன்னு ஏறிட்டேன். இந்த பாருங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரெகுலர் ஹால்ட் இருக்கிறதுனால பாருங்களேன் உடனே எடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா சத்தியமாக ஏறிட முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு நான் ஸ்டேஷனில் இறங்கிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுறேன். அந்த ரீசனால தான் இங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தாங்க இருக்கும். ஒரு சில ஸ்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். லைக் எப்படி சொல்லலாம்னா எர்ணாகுளம், அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டவுன். எர்ணாகுளம் தான் வந்து உங்களுக்கு கொச்சின். ஸோ அந்த ரீசனால அந்த ஸ்டேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் பெருசாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இறங்க போகிற ஸ்டேஷன் என்னன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் சொல்லியிருப்பேன் நேற்று. அந்த ஸ்டேஷனும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஷன்ஸ் பெருசாக இருக்கும், ஒரு சில ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக தாங்க இருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் மட்டும் தான் ஸ்டேஷன் இருக்குது. அந்த பக்கம்லாம் செம்ம ஒன்றுமே இல்லை. இருங்க காட்டுறேன். அந்த பக்கம் ட்ராக் தான் இருக்குது.
ட்ராக் இருக்குங்க இந்த இடத்துல. ஒரே நிமிஷம். செமையா இருக்குங்க 2 சைடும். ஆனா எதனால கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்துல தெரியலங்க. ஸோ 2-3 வாட்டி வந்து பார்த்தது தாங்க வந்து பாத்தீங்கன்னா எதனால சொல்றாங்கன்னு தெரியுது. செம்ம அழகா இருக்குங்க உண்மையிலேயே. சீனி பியூட்டி செம்மையா இருக்குங்க கேரளால பாத்தீங்கன்னா. அடுத்த ஸ்டேஷன் தான் இடிஞ்சலகுடா. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நிற்க போகுது. மார்னிங் கிளைமேட் சூப்பரா இருக்கு, ப்ளீஸ் செம்மையா இருக்கு. மேக்ஸிமம் கம்மி ஸ்பீட்ல தாங்க போறாங்க. ஏன்னா கேரளாக்குள்ள வந்து ஸ்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதிக ஸ்பீட்ல வந்து நம்மளால போக முடியல. நீங்க அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ட்ரெயின் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோ ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா. தெரிஞ்சு இடிஞ்சல கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸ்டேஷன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரே ஒரு தடவை இந்த ஸ்டேஷன் நான் இறங்கியிருக்கேங்க. நான் எக்ஸாக்டா எப்படி இருக்கும் தெரியல, இருக்க காமிக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கு இந்த ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் இருக்கு. மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்டேஷன் வருது ஆக்சுவலாக. தான் வருது உங்களுக்கு. ஆக்சுவலாக இரிஞ்சலகுடா வந்து 5:51 வரணும். பட் 6:25 ஆக்சுவலாக வந்திருக்கு. மேக்ஸிமம் ½ hour லேட். அங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 minutes லேட்டாக வந்தது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ½ hour லேட்டாக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எர்ணாகுளம்ல மட்டும்தான். எர்ணாகுளம்ல இருந்து சாரி அலுவா டு எர்ணாகுளம் இருக்குங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் வேற எந்த ஸ்டேஷன்ல உங்களால் பிக்கப் பண்ண முடியும்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலங்க. ஏன்னா வந்து இங்கே ரொம்ப கண்டினியூஸ் ஸ்டேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கிறதுனால நடுவில் வேற எங்கேயாவது பிக்கப் பண்ண முடியுமான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பார்த்ததான் தெரியும். பா இங்கே கூட ரொம்ப நேரம் நிற்கலங்க, டக்குனு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கேரளாவுக்கு இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணலாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு திருவனந்தபுரத்துக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி சீக்கிரம் போகிற ட்ரெயின் இதாங்க. நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஸ்டேஷன் இருந்து போகுது ஆனால் சீக்கிரம் போகிற ட்ரெயின் சொல்லணும்னா ஆமாங்க. ஆக்சுவலாக திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு ரொம்ப சீக்கிரமாக போகிற ட்ரெயின் இதுதான். இது எந்த ட்ரெயினாக எடுத்தாலுமே 16-17 hours கிட்ட போகும். இது மட்டும்தான் 15 hours போதும் உங்களுக்கு. அந்த ரீசனால நீங்கள் அந்த ஒரு இதுக்கு வேணால் இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம்க்கு வந்து உங்களுக்கு எர்ணாகுளம்க்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும்னு இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யஷ்வந்த்பூர், அதாவது பெங்களூர்லேயே 2 ஸ்டேஷன் இருக்கு. நான் பெங்களூர் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் சொல்றேன். பெங்களூர்ல 2 ஸ்டேஷன்ஸ் இருக்கு, பெங்களூர் யஷ்வந்த்பூர் 2 இடம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாவுக்கு வந்து கண்டினியூஸ் ட்ரெயின்ஸ் இருக்கு. முக்கியமாக கொச்சுவெள்ளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அது வந்து திருவனந்தபுரம் தான், பட் திருவனந்தபுரம்க்கு அவுட்டர்னு கூட சொல்லலாம் கொச்சுவெள்ளி. ஸோ அங்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் போகும். ஸோ நீங்கள் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போனீங்கன்னா கூட போகலாங்க. ஸோ அந்த ட்ரெயினை நீங்கள் ஏறினா கூட சேம் இந்த ஸ்டெச் எல்லாம் நீங்கள் இறங்கலாம். பாலக்காடுலேருந்து திரிசூர், ஸோ இந்த இரிஞ்சலகுடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலக்குடி இதெல்லாம் நீங்கள் இறங்கலாம். பட் என்னன்னா நீங்கள் வந்து ட்ரெயின் பார்த்திடணும் இந்த மாதிரி. ஏன்னா இந்த ட்ரெயின் மட்டும்தான் நிறைய ஸ்டேஷன்ஸ் நின்று போகும். ஸோ அந்த ரீசனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. சாலக்குடி இறங்கினா கூட இறங்கலாம். பட் ஒரு சில ஸ்டேஷன்ஸ் வந்து சாலக்குடி ஷாப்பிங் இருக்காது, ஒட்டப்பாலம் ஷாப்பிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஊருக்கு வந்து ஷாப்பிங் இருக்காது. ஸோ அதனால வந்து நீங்க போக வேண்டிய ஊருக்கு வந்து என்ன ட்ரெயின் நிற்குதோ அதை முக்கியமாக பண்ணுங்க. இதே நீங்க எர்ணாகுளம் போறீங்க அப்படின்னா எர்ணாகுளம் சிட்டி, எர்ணாகுளம் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு, அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கிளம்பி மத்தியானம் உங்களுக்கு போய் சேரும் மேக்ஸிமம் அந்த பாத்தீங்கன்னா. ஸோ இந்த ட்ரெயின் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நீங்க வந்து இந்த இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸ், அதாவது இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸ்ல நீங்க இறங்க போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணலாங்க பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து சாலக்குடிங்க. ஸோ இப்போ நம்ம வரப்போற ஸ்டேஷன் என்ன சாலக்குடி. ஸோ இது வந்து இதுக்கு நடுவில் இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். சாலக்குடி ஸ்டேஷன்லாம் எனக்கு தெரியும் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். எப்படி வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குழுக்கோட ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்தோ அந்த மாதிரி தாங்க இருக்கும்.
ரொம்ப சின்ன ஸ்டேஷனாக தாங்க இருக்கு பார்க்கறதுக்கு. சேம் இங்கேயும் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ எவ்வளோ நேரம் லேட் ஆச்சு, அந்த ½ hour கிட்ட 45 minutes கிட்ட லேட் ஆச்சு. 34 minutes கிட்ட லேட் ஆச்சு. ஸோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே லேட்டாக வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அந்த லேட்டாக போய் கீப் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. பார்க்கலாம் எங்கேயாவது கம்மி பண்ணுறாங்களா லேட்டை, இல்லை ஆன் டைம் இங்கே நாங்கள் வந்து திருவனந்தபுரம் இறங்க போகிறோம்ல, ஸோ அதுக்குள்ளே ஆன் டைம் ஆக்கிடுறாங்களான்றது தெரியல. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஒரு வேளை ஏதாவது மிராக்கிள் நடந்தால் வாய்ப்பு இருக்குல்ல பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிட்டாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து அங்கமல்லி. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கரோட காலடி அங்கதான். ஸோ அதனால அந்த ஸ்டேஷன் தான் அடுத்த ஸ்டேஷனு. ஸோ அந்த ஸ்டேஷன் வரும்போது நான் காமிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்கு வந்து சாலக்குடி டு அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுவில் 3 இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸ் இருக்கு. நிக்காத ஸ்டாப்பிங் தான். இதோட டேரக்டா அந்த ஸ்டாப்பிங் தான் நிற்கும். நடுவில் 3 ஸ்டாப்பிங்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் அந்த ஸ்டேஷன் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா அங்கமல்லின்ற ஸ்டேஷன் தான் வந்து வரப்போகுது. எதுக்கு விட்டுருக்காங்க ஒரு செம்மையா இருக்கு. சன்ரைஸ் ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு இப்போ. ஆனா சுத்தமா தெரியல நீங்கெல்லாம். செம்மையா இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டாப்பிங் $619 வரணும். 650 தான் வந்திருக்காங்க. இப்போ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கமல்லி ஸ்டேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்ணாகுளம் ஸ்டேஷன் வந்து காமிக்கிறேன். ஸோ அல்வா ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள இருந்தே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எர்ணாகுளம் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எர்ணாகுளம் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்டோர்லேருந்து காமிக்கிறேன். மற்றபடி நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஸ்டேஷன் என்ன அப்படின்னா அல்வா. ஸோ அந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உள்ள இருந்தே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது செகண்ட் ஏசி தானே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏசியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏசி உள்ளே போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா டோர்ஸ்லாம் க்ளோஸில் இருக்கும். ஸோ செகண்ட் ஏசி நான் உங்களுக்கு தேர்ட் ஏசி நான் உங்களுக்கு வந்து அப்படியே போய் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏசியில் உங்களுக்கு கூப் அண்ட் கேபின் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பர்த் இருக்கும். ஸோ கூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் தான் இருக்க முடியும். அப்புறம் கேபினில் உங்களுக்கு மொத்தம் 4 பர்த் இருக்கும். லைக் எப்படின்னா நமக்கு இந்த இடத்துல செகண்ட் ஏசியில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து கேபின். ஸோ கூப் வந்து ஆக்சுவலாக க்ளோஸில் இருக்குது, அதனால தான் கூப் என்னால் காமிக்க முடியல. ஸோ கேபின் உள்ள மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா ஓப்பனில் இருக்கிறதுனால. பட் கூப் வந்து நமக்கு இங்கே க்ளோஸில் இருக்குன்றதுனால என்னால் கூப் காமிக்க முடியல. ஸோ கூப்பில் வந்து உங்களுக்கு 2 பர்த் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏசிக்கும் செகண்ட் ஏசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏசியில் உங்களுக்கு பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், லைக் ரூம் மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு செகண்ட் ஏசி இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா பர்த்ல மட்டும் தான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இது HA1ன்றதுனால. ஸோ அதனால நமக்கு செகண்ட் ஏசி அண்ட் ஃபர்ஸ்ட் ஏசி இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. இப்போ நம்ம டைரக்டா தேர்ட் ஏசி போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி. இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஏசி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்த
செம்ம ஃபுல்லாக இருக்குங்க இந்த தேர்ட் ஏசியும். ஃபுல்லாக இருக்கு தேர்ட் ஏசி. இப்போ நம்ம வந்துருப்போம்ல, இதாங்க உங்களுக்கு வந்து தேர்ட் ஏசி. ஸோ தேர்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 3 பர்த் இருக்கும். நான் எக்ஸாக்டாக காமிக்கலான்னு பார்த்தா செம்ம ஃபுல்லாக இருக்குங்க. கிட்டத்தட்ட செகண்ட் ஏசி எங்குதான் அது காலியாக இருக்குது, பட் இது செம்ம ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ திருப்பி நம்ம கோச்சிங் போக வேண்டியதான். உங்களுக்கு ஸ்லீப்பர்ன்றது எப்படி இருக்கும்னா இதே மாதிரி தான், என்ன ஒரு ஏசி இல்லாமல் இருந்தால் அதான் ஸ்லீப்பர், அவ்வளோதான். ரன்வே இங்கே ஏர்போர்ட் ரன்வே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ட்ரெயின் உடனே கிளம்பிடுச்சு. ஸோ இதோட நான் உங்களுக்கு வந்து எர்ணாகுளம் ஸ்டேஷனில் மீட் பண்ணுறேன். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ. ஸோ இப்போ வரக்கூடிய ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டவுன். எர்ணாகுளம்னா மொத்தம் 2 ஸ்டேஷன் இருக்கும். ஒன்று வந்து எர்ணாகுளம் டவுன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் கேண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டேஷன் தான் மெயின் ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம போகிறப்போ வந்து வரப்போகிறது என்ன அப்படின்னா எர்ணாகுளம் டவுன். No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains. 7:10 வரணும். ஸோ இங்கே எர்ணாகுளமுக்கு வந்து 7:27 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்துருக்கு. நமக்கு முன்னாடியே போட்டிருக்குங்க. ஏறிடுவோம், ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டவுன்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த எர்ணாகுளம் டவுனுன்றது எப்படி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள சிட்டி அவுட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இது வந்து சிட்டி அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன். எர்ணாகுளம் சென்ட்ரல் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன். ஆனால் உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து எர்ணாகுளம் டவுனு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எர்ணாகுளம் போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே எர்ணாகுளம் டவுனில் தான் இறங்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணித்துறான்னு சொல்ற ஒரு ஸ்டேஷன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன். அதோட நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு நான் ஸ்டேஷனை காமிக்கிறது வந்து நான் கோட்டயம்ல மீட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் வர ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இருந்தே நான் காமிக்கிறேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல, ஸோ அதனால. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த திருப்பணித்துறான்ற ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. சுத்தமாக இந்த இவ்வளோ தாங்க இருக்குது மொத்த ஸ்டேஷனு. அது செம கிரீனியாக இருக்குது இந்த ஸ்டேஷன், ஆனால் சூப்பராக இருக்குது.
அப்பா ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7:35க்கு வரணும். ஸோ 7:48க்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வரைக்குமே வந்து அந்த லேட்டான 35 மினிட்ஸ் வந்து கரெக்டாகவே வந்து அவங்க ஃபாலோ தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் இப்போ நடந்திருக்கு. என்னன்னா இது வரைக்கும் 35 மினிட்ஸ் ஸ்லோவாக வந்த ட்ரெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ்க்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஒருவேளை நாங்கள் இறங்க போகிற அந்த திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து கொஞ்சம் ஆன் டைம் போகிறானா என்ன ஏதுன்றதை பார்த்தா தாங்க தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கோட்டையில் மீட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்களே கொண்டு வந்துட்டோம் எல்லாருக்கும். ஸோ புளியோதரை, அப்புறம் கடையில் வாங்கின சிப்ஸு, அதை தான் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். இவர் வந்து சிப்ஸை தொட்டுக்க மாட்டார், கேட்டால் கடையில் வாங்கினது அப்படின்னு வேறு. ஸோ அதனால் இவர் என்ன தொட்டுப்பார். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டையம் வரப்போகுது. நல்லாவே வருஷம் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னா 8:32 ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8:30 மணி ஆயிடுச்சுல, செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போ வரப்போகிற ஸ்டேஷன் கோட்டையம். So now we reach Kottayam. So இது பெரிய ஸ்டேஷன் தான் போல இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2 மினிட்ஸ் டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோட்டையம் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக கோட்டையம் சீக்கிரமே வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் எதனால இந்த 2 மினிட்ஸ் ஆச்சுன்னு சத்தியமாக தெரியலங்க. ஆனால் உண்மையில சொல்லப்போனால் கோட்டையம் ஸ்டேஷன் நான் தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பெருசாகவே தாங்க இருக்குது ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டையம் ஸ்டேஷனில் நான் இறங்கினோடனே என் ஃபேஸே எனக்கு கிளியராக தெரிலங்க. ஆனால் கேமராவில் கிளியராக இருக்கும் உங்களுக்கு, பட் என் ஃபேஸ் எனக்கே தெரிலங்க. அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. இந்த டைமில் மழை வருந்தாங்கன்னு நினச்சேன். கடைசியில் இங்கே என்னன்னா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஐ திங்க் மழை வரும் போல இருக்கு. பார்த்தா நான் மழை வந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த ஏரியாலாம். ஸோ வரும் போல இருக்கு, பார்க்கலாம். அங்கே திருவனந்தபுரம் சென்ட்ரல் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துட்டாங்க. கரெக்டாக ஏறி நின்றது கரெக்டாக போச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் கோட்டையம்லேருந்து கிளம்பி எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கனஞ்சேரி, திருவள்ளா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கனூர், 3 ஸ்டேஷன் தான். இது 3மே வந்து பெருசாக இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸே கிடையாதுங்க. இந்த கோட்டையம்லேருந்து செங்கனஞ்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறதே ஒரே ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளாக்கும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து செங்கனூர். ஸோ இந்த 2 ஸ்டேஷனுக்குமே இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஷன்ஸையும் நான் அப்படியே கவர் பண்ணிடுறேங்க உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கனஞ்சேரி வரப்போகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது 2 மினிட்ஸ் டிலேவாக இருந்ததா, இந்த ஸ்டேஷனில் வந்தப்பறம் 5 மினிட்ஸ் டிலேவாக ஆயிருக்கு. பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மேக்ஸிமம் டிலே வந்து கம்மி பண்ண முடியுமா, ஆன் டைம் போய் திருவனந்தபுரம் போய் ரீச் ஆவானான்றதை நம்ம அப்போ தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கஞ்சேரி ஸ்டேஷனுக்குள்ளே போகிறத காமிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து செங்கஞ்சேரி நம்ம வந்திருக்கோம். இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொல்லம்ல மீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்டர்மீடியட் ஸ்டாப்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து திருவள்ளா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செங்கனூர். ஸோ அந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதுக்கப்புறம் பெருசாக இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸ் இதுக்கப்புறம் கிடையாது. ஸோ அந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளில போகிற வரைக்கும் நான் இப்படி காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொல்லம்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நான் வரக்கூடிய ஸ்டேஷன்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவள்ளா அந்த ஸ்டேஷன் இப்போ ரீச் ஆகிருக்கோம். ஸோ திருவள்ளா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் அவங்க ஏதாவது லேட்டாக வந்திருக்காங்கன்னா 5 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் அங்கேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 5 மினிட்ஸ் லேட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கேயும் சேம் 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவங்க எப்படி போகிறாங்கன்னு. ஆக்சுவலாக இங்கே வந்து அவங்க இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து அடுத்த ஸ்டேஷனே வந்து ஸ்டாப்பிங் தான் இவங்களுக்கு. ஸோ அதனால் ஸ்டேஷன் என்னென்னா செங்கனூர். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம செங்கனூர் ரீச் ஆகிருக்கோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொல்லம் ஸ்டேஷன் காமிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லம் வரும்போது நான் நடுவில் ஒரு ஸ்டேஷன்ஸ் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன தூக்கம் தூங்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. அது கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் சரி கொல்லம்லேருந்தே காமிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ டேரக்டாக கொல்லம் காமிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ கொல்லம் ஸ்டேஷன் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. மொத்தம் உங்களுக்கு வந்து இன்னும் இருக்கிறது ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது கொல்லத்துக்கு. ஸோ கொல்லம் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா நான் அந்த ஸ்டேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் வரப்போகுது. இங்கே நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவனந்தபுரம்லேருந்து லோகமானிய திலக் போகிற ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிற்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் வந்து ரீச் ஆயாச்சு. எப்போ சமையல் கொடுத்துதுங்க. நாங்கள் மழை வரும்னு நினச்சோம், கடைசியில் வெயில் வருதுங்க. பட் ஒரு விதத்தில் நல்லது தான், வெயில் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் டு லோகமானிய திலக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. கொல்லம் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் தாங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இங்கே கொல்லம் ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் early-ஆ வந்திருக்காங்க. ஆக்சுவலாக கரெக்டான ஷெடியூல் டைம் வந்து 27:25 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ தாங்க சீக்கிரம் வந்திருக்காங்க. இதுவரை எந்த ஸ்டேஷன் இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் பார்க்கல. இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் வர எக்ஸ்பிரஸ். அதாவது எக்மோர்லேருந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் கிளம்பி இங்கே வந்து உங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங் இங்கே வந்து வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு கொல்லமுக்கு வந்திருக்கும். நாங்கள் ஒரு தடவை கொல்லம் ட்ரிப்பு பிளான் போட்டப்போ ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ட்ரெயினில் தான் வந்தாங்க. கொல்லம் இதில் தான் எக்மோர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொல்லம்லேருந்து எடுத்துட்டாங்க வண்டி. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் திருவனந்தபுரத்தில் வந்து உங்களுக்கு மெயினாக காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வர ஸ்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ரொம்ப காமிக்கிறேன், அவ்வளோதான்.
ஸோ ஏன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவனந்தபுரம் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு எவ்வளோ நேரம் சொல்லலாம்னா இங்கேருந்து கரெக்டாக சொல்ல போனால் 1.5 hours தான் உங்களுக்கு ஆகும். ஸோ நான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் வர ஸ்டேஷன்ஸை ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே இருந்தால் இல்லைனா உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பரவூர் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes டிலே, அதாவது நான் அப்போ சொன்னால 5 minutes டிலே. ஸோ அந்த டிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 12 o'clock போயிடுன்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பட் தெரியல, நம்ம இதுக்கப்புறம் டிலே ஆகுமா என்ன ஏதுன்றதை பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 ஸ்டேஷனோ 5 ஸ்டேஷனோ இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேஷன் ரொம்ப கீழே இருக்குங்க, இறங்குறதே கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்டேஷன். ஏப்பா இப்போ உங்களுக்கு கிராஸ் பண்ணுற ட்ரெயின் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் தஞ்சாவூர் போகிற ட்ரெயின் தான் இப்போ நமக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வர்க்கலா சிவகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா இந்த வர்க்கலா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. லைக் அதை எப்படி சொல்லலாம், வர்க்கலா கிளிஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கிளிஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அங்கேயும் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் போகலாம். அதே மாதிரி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஜனார்தனா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயுமே நீங்கள் போகலாம். இந்த 2 டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஷனில் இறங்கி போகலாம். காமெடி என்னன்னா இந்த ட்ரெயினுக்கு ஸ்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சில ஸ்டேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அட இதெல்லாம் ஸ்டேஷனா அப்படின்ற மாதிரி இருக்குங்க, புதுசாக இருக்குங்க. செம்ம குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் ஏகப்பட்ட ஸ்டாப்பிங்ஸுக்கு இந்த ட்ரெயினுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க ஸ்டாப்பிங்ஸ் நிறைய இருக்கும், அதை மட்டும் பொறுத்துப்பீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைனா நீங்கள் போகிற ஏரியாவுக்கு ஏதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், இப்போ கொச்சிவெளியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் கொச்சிவெளி நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகிறதுனால எங்களுக்கு இதுதான் கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது ட்ரெயின். என்ன தான் இதுக்கு ஸ்டாப்பிங்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தா கூட சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரீசனால் நாங்கள் இந்த ட்ரெயின் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கொச்சிவெளி வந்து வீக்லி ட்ரெயின்ஸ் தான். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் வந்து டெய்லி ட்ரெயின். ஆக்சுவலி இந்த கன்னியாகுமரி ட்ரெயின் தான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெய்லி ட்ரெயின். ஸோ அந்த ரீசனால் நாங்கள் இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சீக்கிரம் போகணுன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு சீக்கிரம் போனால் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஒரு சில ட்ரெயின்ஸ் அம்சஃபர்லாம் இருக்குது. கொச்சிவெளிக்கு நீங்கள் கொச்சிவெளி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்சஃபர்லாம் இருக்குது. நீங்கள் அந்த அம்சஃபர் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொல்லம் இறங்கிக்கலாம், இல்லைனா அதில் கூட நீங்கள் கொச்சிவெளி போய் இறங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா ஸ்டேஷன்ஸ், ஓகேவா, அதை மனசை வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது. ஸோ அந்த ஸ்டாப்பிங் பேர் கழக்கூட்டம் தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அதை எப்படி ஸ்பெல் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ அந்த ஊரில் இப்போ வரப்போகுது. கழக்கூட்டம் சாமியாக கொடுத்துதுங்க இங்கே வெயில், செம்மையாக இருக்குது வெயில் இங்கே. வா வெளில வெயில் செம்மையாக இருக்கிறதுனால என்னால் உங்ககிட்ட பேச முடியுதானே, என் ஃபேஸ் கிளியராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியலங்க, அந்த மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டேஷன் தான், அதுவும் திருவனந்தபுரம் ஸ்டேஷன் தான். திருவேண்டரம் பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்டர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன் அது முடிஞ்சிருச்சுன்னா அதோட திருவேண்டரம் சென்ட்ரல். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க போகிறோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த 2 ஸ்டேஷனும் அப்படியே கவர் பண்ணிடுறேன் இங்கேருந்து. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்டேஷன் தானே. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷனுக்கும் கழிக்கூட்டமுக்கும் திருவேண்டரம் பேட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது ஒரு 2 ஸ்டேஷனும் 3 ஸ்டேஷனும் இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. பட் அது நிற்காத ஸ்டேஷன்ஸ் தான், பட் 3 ஸ்டேஷன் இதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு அப்புறத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் பேட்டாலேருந்து அந்த திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஷன் தான், ஆனால் நோ ப்ராப்ளம். ஸோ அதை அப்படியே கவர் பண்ணிட வேண்டியதான். ஆனால் ட்ரெயின் செம்ம காலி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு
கன்னியாகுமரி வரைக்கும் பெருசாக யாரும் அவ்வளோ பேர் போக மாட்டாங்க போல இருக்கு இந்த ட்ரெயினில். அவங்களுக்கே தெரியும் டே எத்தனை ஸ்டேஷனாக நின்று போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்ம காலியாக தாங்க இருக்குது ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து எப்போ பார்த்தாலும் உருட்டிகிட்டே போகிறாங்க. சத்தியமாக எனக்கு தான் புரியல. ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால பயங்கரம் உருட்டுறாங்க, அது மட்டும் தெரியுதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க 38க்கு வரணும். பட் இப்போ வந்து 50க்கு தாங்க வந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்போ வரைக்குமே திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து ஆன் டைம் போவாங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டேஷனே அதுதான். ஆனால் பெருசாக கிலோமீட்டரே இல்லைங்க, வெறும் 2 கிலோமீட்டர் தான். ஆனால் அதுக்கு ரொம்ப நேரம் போகிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகிறாங்க என்ன ஏதுன்னு. ஆனால் செம்மையாக இருக்குங்க இந்த ஸ்டேஷனு, செம்மையாக இருக்குது இந்த ஸ்டேஷன். ஆக்சுவலாக ஐ திங்க் இது வந்து திருவனந்தபுரம் அவுட்டர்னு நான் நினைக்கிறேங்க இந்த ஸ்டேஷன். ஏங்க இது வரைக்கும் ஏறினதுலேயே இங்கே தாங்க செம்ம டைமிங்கு. கரெக்டாக ஏறினதுக்கப்புறமா ட்ரெயின் எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு செகண்ட் நான் லேட்டாக ஏறிந்தேன்னா சத்தியமாக நான் இங்கே இருக்க வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ என்னால் இன்ஜின் காமிக்க முடியலங்க, சாரிங்க, கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன். இன்ஜின் என்னால் முன்னாடி காமிக்க முடியல. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் வந்து இதே ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஆனால் ஏறுற இடம் மட்டும் தான் மாறும். அது என்ன இடம்ன்றதை நான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இடம் மட்டும் தான் மாறும். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு அடுத்த பிளேஸ் நான் எங்கே போக போகிறேன்னு நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். பட் எங்கே போய் ஏறுறேன்றதை மட்டும் நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். ஸோ அப்போ சொல்லும் போது நான் ரிட்டர்ன் போகும்போது எந்த இன்ஜின்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் பார்க்க முடியல எக்ஸாக்டாக, அந்த ரீசனால் தாங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோவை நான் இங்கேயோட முடிச்சிக்கலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரூமுக்கு போகிறதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரூமுக்கு போனதுக்கப்புறமா நான் இந்த வீடியோவோட எண்டு கார்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேங்க. ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசம் கூட சொல்லலாம், சூப்பராகவே இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து, ஆனால் கம்ஃபர்ட்னஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா ஏசியில் வந்து நான் பெருசாக கம்ஃபர்ட்னஸ் இதுக்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்குறது. ஸோ கம்ஃபர்ட்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க, பிரச்சனையே கிடையாது. ஏங்க எனக்கு இது ஸ்டேஷன் ரொம்பவே புதுசாக இருக்குங்க. இந்த ஸ்டேஷன் எனக்கு ரொம்பவே புதுசுன்னு சொல்ல மாட்டேன், நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததே கிடையாதுன்னு கூட சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லலாம்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இங்கே வரல, அது மட்டும் சொல்லலாம் நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஷனுக்கு. ஸோ இவங்களாம் தான் வந்திருக்காங்க, பட் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததில்லை. ஆனால் இவங்களுக்கும் மறந்து போயிருக்கோம், ரொம்ப வருஷம் முன்னாடி வந்ததுங்க. அதனால் சரி, நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் கார் வெளில நின்றுட்டு இருக்கு. ஸோ எந்த டாக்ஸின்றதை போய் பார்த்துட்டு நான் டாக்ஸியில் ஏறிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். And this is my game to play, to claim a brand new name, oh. And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. I guess I look here, look there, over where am I scared, where am I at? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கு போய் முடிக்கிறதா நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக போன காரணத்தினால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நான் ரெண்டாக பிடிச்சிருக்கேன். ஸோ ஒன்று வந்து நான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கின வரைக்கும் ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ரூமுக்கு போகிற வீடியோவை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Till then, bye from Jolly Vlogs.